ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 3 வெங்காயம், குட்டி குட்டி வெங்காயம் கட் பண்ணி இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்குறேன், அதை போட்டுக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறி அப்படியே இதில் கொட்டிக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். ஜாரில் ஒரு துண்டு தேங்காயும் ஒரு 7 முந்திரியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க, கிரேவி நல்லா கொதிச்சு கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி விட்டுக்கோங்க. நான் செஞ்ச மாதிரி ஒரு முறை நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கிரேவியும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.